மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது கல்லூரியின் 44வது ஆண்டு விழாவின் சிறப்புரையாற்ற நம்முடைய வீற்றிருக்கும் ஈரோடு மாநகரில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவை நடத்தி கொங்கு மண்டலத்திற்கே பெருமை சேர்க்கும் நாயகனாக விளங்கும் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களே, நமது கல்லூரி இயக்குனர் முனைவர் KR முத்துசாமி ஐயா அவர்களே, பல்வேறு துறையை சார்ந்த கல்லூரியின் துறை தலைவர்களே, ஆசிரியர்களே, ஆய்வக மற்றும் அலுவலக பணியாளர்களே, முன்னாள் மாணவர்களே, விருந்தினர்களே, பெற்றோர்களே, இந்த அரங்கில் அமர்ந்திருக்கும் எனது அருமை மாணவ மாணவியர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை கூறி அனைவருக்கும் விழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். கல்வி என்பது வெறும் ஏட்டு படிப்பு மட்டுமன்று. பட்டம் பதவிகளை பெறுவதற்காக படித்தலும் கல்வியாகாது. கல்வி என்பது அறியாமை நீங்கி அறிவை விளங்கச் செய்வது என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர். அதற்கேற்றாற்போல் கரும்பு விவசாயம் முறையாக அமைக்கப்படாத அந்த காலகட்டத்தில் இந்த பகுதி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அருட்செல்வர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்கள் சக்தி சர்க்கரை ஆலையை நிறுவினார். இதனால் விவசாயம் மட்டுமல்லாது கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகள் என பல்வேறு வளர்ச்சிகள் இப்பகுதியில் உருவாகின. இதன் தொடர்ச்சியாக கிராமப்புற மாணவர்களுக்கு தரமான தொழில்நுட்ப கல்வியின் அவசியத்தை உணர்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த திறமைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை மேம்படுத்தும் நோக்கில் 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சுமார் 102 ஏக்கரில் சக்தி தொழில்நுட்ப கல்லூரியை ஐயா நிறுவினார். நம் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளிலும் உயர்ந்த பதவிகளில் முன்னணி தொழிற்சாலைகளிலும் தொழில் முனைவார்களாகவும் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறைகளிலும் சிறந்து விளங்கி நம் கல்லூரியின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கின்றனர். இந்த சிறப்பான வளர்ச்சியின் முதன்மை காரணம் அருட்செல்வர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களின் தொலைநோக்கு திட்டமும் கல்வி மற்றும் தொழில்துறையில் அவருடைய உறுதியான வளர்ச்சி நோக்கமும் தான். அவருடைய உயர்ந்த இலக்கை வழிகாட்டியாக கொண்டு நமது கல்லூரியின் தற்போதைய மதிப்பிற்குரிய சேர்மன் ஐயா டாக்டர் மகாலிங்கம் அவர்களும் மற்றும் தாளாளர் திரு முனிசாமி அவர்களும் முன்னோடியாய் இருந்து இந்த கல்வி நிறுவனத்தை திறம்பட வழிநடத்தி வருவது பெருமைக்குரியதாகும். இந்நிலையில் அருட்செல்வர் ஐயா அவர்களின் பிறந்த நாளில் இந்த கடந்த கல்வியாண்டில் நமது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சாதனைகளை ஆண்டறிக்கையாக சமர்ப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். நமது கல்லூரியில் 6 அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகள் மற்றும் 7 சுயநிதி பாடப்பிரிவுகளில் மொத்தம் 958 மாணவ மாணவியர்கள் தொழிற்கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் ஆசிரியர் அல்லாத மற்றும் அலுவலக பணியாளர்கள் என 112 நபர்களை கொண்டு நமது கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தேர்ச்சி விகிதம் கடந்த வாரிய தேர்வுகள் ஏப்ரல் 24 மற்றும் அக்டோபர் 24இல் வாரிய தேர்வுகளில் துறை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் மற்றும் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ வாரியர்கள் விவரங்கள். சிவில் இன்ஜினியரிங் ஏப்ரல் 24 53% மற்றும் அக்டோபர் 24இல் 86%. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏப்ரல் 24இல் 43%, அக்டோபர் 24இல் 77%. மெட்டலர்ஜி டிபார்ட்மெண்ட் 70% and 61%. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் 50% and 68%. ECE 48% and 60%. Agriculture Department 59% and 66%, INC 79% and 76%, Computer Department 76% and 81%, first year 70% and 82%. Overall ஏப்ரல் 24 62%, அக்டோபர் 24இல் 75% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 152 மாணவ மாணவியர்கள் வாரிய தேர்வுகளில் சில பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரி தன்னாட்சி பெறுவதற்கான விண்ணப்பம் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரியின் உட்கட்டமைப்பு கல்லூரி நிர்வாகத்தால் இதுவரை சுமார் 5 கோடி மதிப்பிலான கட்டிட பணிகளுக்கும் மற்றும் 1.7 கோடி மதிப்பிலான இயந்திர தளவாடங்கள் வாங்குவதற்கும் நிதியுதவி வழங்கியுள்ளார்கள் என்பதை பெருமையுடன்
தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கல்வியாண்டில் கருவியல் கட்டுப்பாட்டுத்துறை கணினி ஆய்வகம் சுமார் 50 கணினிகளுடன் என்ஜிஎம் கலைக்கல்லூரியில் இருந்து கல்லூரி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு கட்டுமான பணிகள் மேற்கொள்ள அனுமதி அளித்து வரும் நமது கல்லூரி நிர்வாகத்திற்கு அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய செயல்பாடுகள்: தொழில்துறை வளர்ச்சிக்கேற்ப புதிய துறைகளை நமது கல்லூரி அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த வகையில் எதிர்வரும் 2025-26 கல்வியாண்டு முதல் நமது கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் என்ற புதிய பாடப்பிரிவு தொடங்க உள்ளது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதன் வாயிலாக கணினித்துறையில் வேலைவாய்ப்பு மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கடந்த ஆண்டு மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தால் ஆசிரியர்களுக்கான அடல் FDP ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு சுமார் 3.5 லட்சம் நிதியுதவி நமது கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டது. முதலாம் ஆண்டு விரிவுரையாளர் முனைவர் கண்ணன் அவர்களால் நானோ மெட்டீரியல்ஸ் என்ற தலைப்பில் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆனது 19/8/24 முதல் 24/8/24 வரை நடத்தப்பட்டது. அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் மத்திய அரசின் அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தால் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இணைய வழியில் நடத்துவதற்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் நமது கல்லூரிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிவில் இன்ஜினியரிங் துறை தலைவர் திரு டாக்டர் சண்முகம் அவர்களால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ற தலைப்பில் சுமார் 200 ஆசிரியர்களுக்கு 6/1/25 முதல் 11/1/25 வரை நடத்தப்பட்டது. அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி மற்றும் ஆசிரியர்களின் அனைத்து விதமான செயல்பாடுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக கருமத்தம்பட்டி ZF இன்பவர் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை இந்த ஆண்டு 117 மாணவர்களுக்கு தலா 10,500 வீதம் மொத்தமாக 12.2 லட்சம் கல்வி உதவித்தொகையாக வழங்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு கல்லூரியின் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரியினுடைய அமைப்பியல் துறை தலைவர் டாக்டர் சண்முகம் அவர்கள் பெஸ்ட் மென்டர் அவார்டு என்ற விருதை பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவர்களால் வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாம் ஆண்டு மாணவியர்கள் சுமார் 341 பேருக்கு 5 நாள் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மிகச் சிறப்பான முறையில் 24/6/24 முதல் 28/6/24 வரை நடத்தப்பட்டுள்ளது. மேகசின் பணிகள் மிக சிறப்பான முறையில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டு முனைவர் ஜோதிமுருகன் மற்றும் பல ஆசிரியர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு முறை வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு அதை ஆண்டு மலராகவும் வெளியிட திட்டமிட்டப்பட்டு அந்த முயற்சி சிறப்பாக நடைபெற்று திரு ஜோதிமுருகன் மற்றும் அவரை சார்ந்த ஆசிரியர்களால் சிறப்பாக நடைபெற்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆண்டு மலரை நமது சிறப்பு விருந்தினர் மூலமாக வெளியிட உள்ளார்கள். ஆகவே திரு டாக்டர் ஜோதிமுருகன் மற்றும் அவருக்கு உதவி புரிந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு மலரை வெளியிட உறுதுணையாக அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகா தினத்தை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாணவியர்கள் அனைவருக்கும் யோகா பயிற்சி 21/6/2024 அன்று வழங்கப்பட்டது. இந்த கல்வியாண்டில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டம் கல்லூரியின் இயக்குனர், முதல்வர் மற்றும் துறைத் தலைவர்கள் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பெற்றோர் தெரிவித்த கருத்துக்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது கணினித்துறையில் பயின்ற மாணவன் டி. சூர்யா சென்னை IITயில் BS டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் துறையில் சேர்ந்துள்ள முதல் மாணவன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு 22/2/2025 அன்று மாணவியர்கள் அறிவியல் திறனை மேம்படுத்த போட்டிகள் மற்றும் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ நடத்தப்பட்டது. இதற்காக IST இந்த ப்ரோக்ராம் நடத்துவதற்காக சுமார் 10,000 ரூபாய் ஸ்பான்சர் செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரியின் ACI ஸ்டூடெண்ட் சாப்டர் சிறந்த ஸ்டூடெண்ட் சாப்டர் அவார்டு என்ற விருது அமெரிக்கன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட் USA என்ற நிறுவனத்தால் வழங்கப்பட்டது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நமது கல்லூரி மாணவி செல்வி சௌந்தர்யா மாநில அளவிலான பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு ரூபாய் 10,000 பரிசு தொகை பெற்றுள்ளார். அவருக்கு எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆய்வக உபகரணங்கள் மாணவர்களின் தொழிற்பயிற்சியை மேம்படுத்த ஆய்வகங்களுக்கு சுமார் 3.2 லட்சம் செலவில்
உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் மாணவர் சங்கம் அலுமினி அசோசியேஷன் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. அதற்கு உறுதியாக இருக்கும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கல்வியாண்டில் 29/12/24 அன்று முன்னாள் மாணவர் சங்க பொதுக்குழு நடைபெற்றது. அலுமினி அடாப்ஷன் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் தற்போது பயிலும் 83 மாணவர்களுக்கான 3 வருடத்திற்கான கல்வி கட்டணம் முன்னாள் மாணவர்களால் ரூபாய் 8.23 லட்சம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடம் புதிதாக 32 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு கல்வி கட்டணம் செலுத்த ஒவ்வொருவருக்கும் வருடம் ரூபாய் 10,000 வீதம் 3 வருடத்திற்கு 30,000 உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் மாணவர் சங்க அறக்கட்டளையின் வைப்பு நிதியிலிருந்து சுமார் 55,000 ரூபாய் அதனுடைய கல்வி உதவித்தொகையாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் புதிய சாப்டர்கள் பல்வேறு நகரங்களில் தொடங்கப்பட உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அலுமினி சாப்டருக்குடைய கோஆர்டினேட்டராக திரு ரங்கநாத் மற்றும் ஒவ்வொரு துறை சார்ந்த ஆசிரியர்களும் செயல்புரிந்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்காலர்ஷிப் ஏஐசிடிஇ மற்றும் தமிழக அரசால் வழங்கப்படும் கல்வித்தொகை மற்றும் தனியார் நிறுவனங்களால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை ஆகியவை தகுதி வாய்ந்த மாணவ மாணவியருக்கு பெற்றுத்தரப்படுகிறது. தமிழ் புதல்வன் வாயிலாக சுமார் 39 மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் புதுமை பெண் உதவித்தொகையாக 60 மாணவியருக்கு ரூபாய் 1000 மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பிசி எம்பிசி எஸ்சி ஸ்காலர்ஷிப் 537 மாணவர்களுக்கு ரூபாய் 26 லட்சம் வழங்கப்பட உள்ளது. அது தவிர ஏஐசிடி மூலியமாக 5 மாணவிகளுக்கு பிரகதி ஸ்காலர்ஷிப் வருடந்தோறும் 50,000 வீதம் 2.5 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக 18 மாணவியர்களுக்கு ஏஐசிடி ஸ்காலர்ஷிப் ரூபாய் 50,000 என ரூபாய் 9 லட்சம் பெற்றுத் தருவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நூலகம் நமது கல்லூரி நூலகமானது சுமார் 18 லட்சம் மதிப்பில் மொத்தம் 33,524 புத்தகங்கள் உள்ளது. நமது கல்லூரியின் முன்னாள் மாணவர் சக்தி சுகர்ஸின் துணை பொது மேலாளர் திரு விமல்நாதன் அவர்கள் சுமார் 15,000 மதிப்பிலான புத்தகங்களை நமது நூலகத்திற்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது நமது நூலகத்தை டிஜிட்டல் லைப்ரரியாக மாற்றம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக ரூபாய் 1 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. உடற்கல்வித்துறை மாணவ மாணவியர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் கல்லூரியின் சார்பாக மாநில மண்டல மற்றும் கல்லூரி அளவிலான போட்டிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகிறது. நமது கல்லூரி மாணவன் திரு VM தருண் தமிழ்நாடு எரிபந்து அணிவிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்லூரி வரலாற்றில் முதல் முறையாக மாணவிகளுக்கான IPA மாநில அளவிலான பால் பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவிகளுக்கான IPA ஈரோடு மண்டல அளவிலான போட்டிகள் ஓவரால் சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 67க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மாநில மற்றும் மண்டல அளவிலான போட்டிகளில் பங்கேற்று முதல் மற்றும் 2ஆம் பரிசு பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மையம் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் செல் அனைத்து 3ஆம் ஆண்டு மாணவியர்களுக்கு குளோபல் டேலண்ட் ட்ராக் நிறுவனம் 3 நாட்கள் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் புரோகிராமை பார்க்லே லைஃப் ஸ்கில்ஸ் என்ற அமைப்பின் மூலம் நடத்தப்பட்டது. உனாட்டி ஃபவுண்டேஷன் மூலமாக சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டது. மோட்டிவேஷனல் புரோகிராம் டாக்டர் ஜே பாலசுப்ரமணியம் அவர்களால் நடத்தப்பட்டது. இராணுவத்தில் சேருவதற்கான வாய்ப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மேஜர் SS கில் அவர்களால் நடத்தப்பட்டது. 5 நாட்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் புரோகிராம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இது தவிர ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சிகள் 2ஆம் ஆண்டு மாணவ மாணவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த கல்வியாண்டில் இதுவரை வேலைவாய்ப்பு வேண்டி பதிவு செய்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 301 நபர்கள். இதுவரை வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் 284 நபர்கள். மேலும் உயர்கல்வி படிக்க விரும்புபவர்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு 49 மாணவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். மேலும் வரும் நாட்களில் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில வேலைவாய்ப்பு வழங்கிய நிறுவனங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
டெல்ஃபி டிவிஎஸ் சென்னை, டெசால் செமிகண்டக்டர் கோயம்புத்தூர், ஹூண்டாய் சென்னை, மேரிகோ பெருந்துறை, சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் பெங்களூர், செயின் கோபைன் சென்னை, நமது சக்தி ஆட்டோ காம்போனன்ட்ஸ் பல்லகவுண்டம்பாளையம். இது தவிர இனி வரும் காலங்களில் அக்வாசாப் எல்ஜி கோயம்புத்தூரிலிருந்தும், பிகே சிஸ்டம் பெங்களூரிலிருந்தும், ஜெட் ஆஃப் பவர் கோயம்புத்தூரிலிருந்தும் நமது கல்லூரிக்கு வர இருக்கிறார்கள் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கனடா இந்தியா கூட்டு பயிலக திட்டத்தின் வாயிலாக தங்க நகை மதிப்பீட்டாளர் மற்றும் செல்போன் சர்வீஸ் பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பயிற்சி நடத்தப்பட்டது. ஸ்டூடெண்ட் சர்வீஸ் செல் மூலமாக 31/7/2024 அன்று பாஸ்போர்ட் பெறுவது குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. அதன் மூலமாக புதிதாக 15 மாணவர்களுக்கு பாஸ்போர்ட் பெற்றுத்தரப்பட்டது. 2/8/24 அன்று மாணவ மாணவியர்கள் கண் மற்றும் பல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. 13/2/25 அன்று சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதுவரை 120 நபர்கள் இந்த ஆண்டில் பயிற்சி பயனடைந்துள்ளனர். இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸுடைய கோஆர்டினேட்டராக டாக்டர் ஷியாம் இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் தொடர்கல்வி மையத்தினுடைய கோஆர்டினேட்டராக கானட் மேனேஜர்னு சொல்லுவோம், கன்டினியூஷன் மேனேஜராக திரு சரவணன் இசி டிபார்ட்மெண்ட் துறை தலைவர் செயல்பட்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்விரான்மெண்ட் கிளப் சார்பாக கல்லூரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியின் சுற்றுச்சூழலை இப்பிரிவின் மூலம் மேம்படுத்தி வருகின்றோம். இந்த கல்வியாண்டில் மாணவ மாணவியர்களின் இயற்கை சார்ந்த வாழ்வும் மற்றும் உடல் திறன் மேம்படுத்தல் நிகழ்ச்சி பாலம்பாளையத்தில் உள்ள குமரகிரி மலையில் மலையேற்றம் மற்றும் இயற்கை ரசித்தல் பயிற்சி நமது முன்னாள் இயந்திரவியல் துறை பேராசிரியர் திரு கிருஷ்ணகுமார் அவர்களை கொண்டு அனைத்து 2ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்டது. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் 25/1/25 அன்று நடத்தப்பட்டது. ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் செல் ஸ்டூடெண்ட் செல்லுடைய கோஆர்டினேட்டராக திரு விக்ரம் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அடுத்ததாக ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் செல் வாயிலாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் உள்ள NITTR மற்றும் பல்வேறு கல்லூரிகளில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் ஆசிரியர்கள் கலந்து கொள்கின்றனர். அட்டானமஸ் குறித்த பயிற்சிகள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கருத்தரங்கம் மற்றும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது. 31/1/2025 அன்று பொள்ளாச்சி மிராக்கிள் ஹெல்த் சென்டர் மூலமாக உடல் பாதுகாப்பு மற்றும் உணவு முறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நமது கல்லூரி மற்றும் குமரகுரு கல்லூரி அனைத்து பணியாளர்களுக்கும் நடத்தப்பட்டது. ஸ்டாஃப் டெவலப்மெண்ட்டுடைய இன்சார்ஜாக டாக்டர் ஜோதி முருகன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் மேம்பாட்டு பிரிவு மகளிருக்கான விழிப்புணர்வு மற்றும் தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இப்பிரிவின் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. திருமதி டி சீதா தமிழாசிரியர் அவர்களால் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்ற தலைப்பில் உலக மகளிர் தின மேம்பாட்டு விழா மார்ச் 8 அன்று கொண்டாடப்பட்டது. இத்துறையினுடைய இன்சார்ஜாக திருமதி கஸ்தூரி அவர்கள் மற்றும் சாய்லீலா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். தொழில் முனைவோர் மேம்பாட்டு மையம் ED-செல் மாணவ மாணவியர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் நோக்கத்தில் இம்மையத்தில் பல்வேறு பயிற்சிகள், வழிகாட்டுதல் மற்றும் தொழிற்சாலைகளை பார்வையிடல் போன்றவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மத்திய அரசின் PMKVY திட்டத்தின் மூலம் நமது கல்லூரி மற்றும் ஈரோடு SKM நிறுவனத்துடன் இணைந்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. 244 மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. 150 மகளிருக்கு தையற்கலை மற்றும் அழகுக்கலை பயிற்சிகள் மிகச் சிறப்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 12 லட்சம் நிதியுதவி இந்த ஆண்டு பெறப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ED-செல்லுடைய கோஆர்டினேட்டராக சீஃப் கோஆர்டினேட்டராக சிவில் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த டாக்டர் சண்முகமும் INC டிபார்ட்மெண்ட் துறை தலைவர் திரு ரகுநாத் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலையுடைய செக்ரட்டரியாக திரு லக்ஷ்மணன் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை மூலம் மாணவ மாணவியர்களுக்கு வகுப்பறை தேவைகள் மற்றும் வாழ்வியல் தேவைகளுக்கான பொருட்கள் அனைத்தையும் குறைந்த விலைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 22-23ஆம் ஆண்டு நிதியாண்டின் மொத்த வரவு செலவு ரூபாய் 68 லட்சம். என்ஜினியரிங் ஃபோரம் மாணவ மன்றங்கள் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்த ஒவ்வொரு துறையிலும் மாணவர் மன்றங்கள் செயல்பட்டு வருகின்றது. அவற்றின் மூலம் இவ்வாண்டு 2 முதல் 4 நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு துறையிலும் நடத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்பிளான் ட்ரைனிங் 2ஆம் ஆண்டில் படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் தொழிற்சாலைகள் பயிற்சி பெறுவதற்கு அந்தந்த துறைகள் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மொத்தமாக 50 தொழிற்சாலைகளில் 667 மாணவர்கள் இதன் மூலம் பயன்பெற்றுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இண்டஸ்ட்ரியல் விசிட் வகுப்பறையில் கற்பதை விட நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில்
ஒவ்வொரு பருவத்திற்கும் குறைந்தது 2 தொழில் நிறுவனங்களை சென்று பார்த்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கல்வியாண்டில் 42 தொழில் நிறுவனங்களுக்கு சென்று வந்துள்ளனர். ரோட்டரி கிளப் இதனுடைய இன்சார்ஜாக திருமதி டாக்டர் சித்ரா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். ரோட்டரி கிளப் மூலமாக 13/8/24 அன்று நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் 51 மாணவர்கள் இரத்த தானம் செய்துள்ளார்கள். தீ அணைப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி 29/7/2024 அன்று நடத்தப்பட்டது. இலக்கிய கலை மன்றம் திரு பன்னீர்செல்வம் அண்ட் விக்ரம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது கல்லூரி மாணவர்கள் 28 கல்லூரிகளில் நடைபெற்ற மாநில அளவிலான பேப்பர் பிரசன்டேஷன் கலை இலக்கிய போட்டிகளில் கலந்து கொண்டு 88 பேர் பரிசுகள் பெற்றுள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 30/1/2025 முதல் 9/2/2025 வரை கலை இலக்கிய மன்ற போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. அதற்கான பரிசளிப்பு விழா இன்று வழங்கப்பட உள்ளது. ரீடர்ஸ் கிளப் திரு லைப்ரரியன் டாக்டர் தங்கபாண்டி அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். இதன் மூலம் 200 மாணவர்களை வாசகர் மன்றம் செயல்பட்டு வருகிறது. வாசிப்பும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. புத்தக கண்காட்சிக்கு மாணவர்களை ஒவ்வொருவரும் அழைத்து செல்லப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில்நுட்ப கருத்தரங்கம் சிம்போசியம் மாநில அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் ஒவ்வொரு துறைகளிலும் தனித்தனியாக நடத்தப்பட்டு வருகிறது. இக்கருத்தரங்கில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து 8 தொழில்நுட்ப பிரிவுகளில் 350 ஆய்வுக் கட்டுரைகள் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்த ஆய்வுக் கட்டுரைகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் நிதி பங்களிப்பு மூலமாக இந்த சிம்போசியம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இக்னைட்டர் 2K25 என்ற தலைப்பிலும், மெட்டலர்ஜி மெட்ஃபெஸ்ட் 2K25 என்ற தலைப்பிலும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சூப்பர்னோவா 2K25 என்ற தலைப்பிலும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இன்டெக் 2K25 என்ற தலைப்பிலும், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்பாட் 2K25 என்ற தலைப்பிலும், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கிறிஸ்கயான் 2K25 என்ற தலைப்பிலும் சிறப்பாக செயல்பட்டு இந்த கருத்தரங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வந்தன என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டு நலப்பணி திட்டம் NSS திரு ஆனந்த் மற்றும் NT பிரியதர்ஷினி அவர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. முதலாம் ஆண்டு தன்னார்வலர்களுக்கு அறிமுக பயிற்சி வகுப்பு, பொது மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், கலை நிகழ்ச்சிகள், கருத்தரங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. வேம்பத்தி மற்றும் வெள்ளாளப்பாளையம் கோவில் விழாக்களில் பாதுகாப்பு மற்றும் அன்னதான கூடங்களில் சேவை பணியாற்றியுள்ளார்கள். போதைப்பொருள் மற்றும் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. எதிர்வரும் 24/3/25 முதல் 30/3/25 வரை சிறப்பு முகாம் கூத்தம்புண்டி கிராமத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். செஞ்சுருள் சங்கத்தின் மூலம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் செஞ்சுருள் சங்கம், நாட்டு பணி திட்டம் மற்றும் ரோட்டரி கிளப் சுழற்சங்கத்துடன் இணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 54 மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியினுடைய செஞ்சுருள் சங்கத்தினுடைய கோஆர்டினேட்டராக திருமதி காமாட்சி மேடம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். தேசிய மாணவர் படை NCC திரு விஜயராஜ் தலைமையில் இயங்கும் இந்த தேசிய மாணவர் படவையில் IDSSC, RDC, IBC, ஆர்மி அட்டாச்மெண்ட், BLC அண்ட் TLC பயிற்சி முகாமில் மொத்தமாக 16 மாணவர்கள் பயிற்சி பெற்றனர். B சர்டிஃபிகேட் மற்றும் C சர்டிஃபிகேட் தேர்வில் நமது கல்லூரி தேசிய மாணவர் படை மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர் செஞ்சுலோய் சங்கம் யூத் ரெட் கிராஸ் இளைஞர் செஞ்சுலோய் சங்கத்தின் 245 மாணவர்கள் தன்னார்வ தொண்டார்களாக தங்களை இணைத்துள்ளார்கள். 1-2-2025 மாணவ மாணவியர்களின் உடல் நலனை பாதுகாக்கும் வகையில் விழிப்புணர்வு கருத்தரங்கு உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நடத்தப்பட்டது. இதில் 150 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டார்கள். IST மற்றும் மாணவர் அமைப்பு ஆசிரியர் அமைப்பில் 54 பேராசிரியர்கள் வாழ்நாள் சந்தாதாரர்களாக உள்ளனர். மாணவர் அமைப்பில் 310 மாணவ மாணவியர்கள் உள்ளனர். 29/1/2020 அன்று SPC டாய்கத்தான் என்ற தலைப்பில் நமது முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்களுக்கு குமரகுரு பொறியியல் கல்லூரி பேராசிரியர்களால் நடத்தப்பட்டது. 10/1/2025 அன்று எலிவேட் யுவர் விஷன் வித் IST என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. IST பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு இந்த கல்வியாண்டில் 3ஆம் ஆண்டு மின்னியல் துறை மாணவன் M இனியவன் மற்றும் உலோகவியல் துறை மாணவன் V விஷ்ணு இருவருக்கும் வழங்கப்பட்டது என்பதை இந்நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சார்பாக இவர்களுக்கு பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
கிளப் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டாண்டர்ட் கிளப் அண்டர் பிஐஎஸ் என்ற அமைப்பியல் மற்றும் மின்னியல் துறையில் தொடங்கப்பட்டு பயிற்சி பட்டறைகள் நடத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர்களுக்கு குவிஸ், ரைட்டிங் காம்படிஷன், போஸ்டர் பிரசன்டேஷன் என்ற பயிற்சிகள் மார்ச் 15ஆம் தேதி நடத்தப்பட்டது. கான்கிரீட் கிளப் அமைப்பின் மூலம் சிவில் டிபார்ட்மெண்ட் மூலமாக தொடங்கப்பட்டு மாநில அளவிலான பயிற்சி பட்டறைகள் மார்ச் 15ஆம் தேதி நடத்தப்பட்டது. உனாத் பாரத் அபியான் திட்டத்தின் மூலமாக 5 கிராமங்களின் சர்வே மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மரக்கன்றுகள் நடப்பட்டது. அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலமாக 100 மாணவர்களுக்கு குடிநீர் வசதி குறித்த சர்வே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நிதி விரைவில் வழங்கப்பட உள்ளது. ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் மூலமாக தூய்மை பணிகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி 20/2/2025 அன்று நடத்தப்பட்டது. அனைத்து துறைகளிலும் பொங்கல் விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. தங்கப்பதக்கம் ஒவ்வொரு துறையிலும் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தங்கப்பதக்கத்தை 1984 முதல் இன்று வரை வழங்கி வருகின்ற அனைத்து கொடையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது நன்றியினை உரித்தாக்குகிறோம். கல்லூரி விடுதி நமது கல்லூரியில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி உள்ளது. மாணவர்களுக்கு சுகாதாரமான சுத்தமான சைவ உணவு வழங்கப்படுகிறது. விடுதியில் 110 மாணவர்கள் 7 மாணவியர்கள் தங்கி படித்து வருகின்றனர். ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சக்தி பாலிடெக்னிக் கல்லூரி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மூலம் இந்த ஆண்டு 122 நபர்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரோடு மாவட்டத்திலேயே நமது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சிறந்த முன்மாதிரி பயிற்சி பள்ளியாக விளங்கி வருகிறது. நமது கல்லூரியில் கடந்த ஓராண்டில் நடைபெற்ற பல்வேறு கருத்தரங்குகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், விளையாட்டுப் போட்டிகள், கலை இலக்கிய போட்டிகள், அனைத்து சங்கங்கள் மற்றும் மன்றங்களின் செயல்பாடுகள், வேலைவாய்ப்பு பிரிவு, முன்னாள் சங்க நிகழ்வுகள், கல்லூரி பேருந்து, ஓட்டுநர் பயிற்சி பள்ளி, கல்லூரி விடுதி மற்றும் கூட்டுறவு பண்டசாலை ஆகியவற்றின் பொறுப்பாளர்கள், உடன் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவரும் இதுவரும் தங்களுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்துள்ளார்கள் என்பதற்கு இந்த ஆண்டறிக்கை ஒரு சான்றாக விளங்குகிறது. ஆகவே இந்த தருணத்தில் நமது கல்லூரி நிர்வாகத்தினர்கள், தாளாளர், இயக்குனர் சார்பாக அனைத்து துறை தலைவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பணியாளர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் உடன் பணிபுரிந்த பணியாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.